ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நான் உங்களுக்கு இன்றைக்கி எதை பற்றி சொல்லி தர போகிறேன் அப்படின்னா மேனுவல் டெஸ்டிங் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறோம். வாட் இஸ் மேனுவல் டெஸ்டிங், ஒய் வி கோ ஃபார் மேனுவல் டெஸ்டிங், வாட் இஸ் சாஃப்ட்வேர் டெஸ்டிங், ஒய் டூ வி நீட் சாஃப்ட்வேர் டெஸ்டிங், ப்ராடக்ட்னா என்ன, ப்ராஜெக்ட்னா என்ன, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா. வாட் இஸ் மேனுவல் டெஸ்டிங்? மேனுவல் டெஸ்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா is a type of software testing in which test cases are executed manually by a tester without using any automation tools அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதாவது நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா முன்னாடியே என்ன பண்ணிடுவோம், நம்ம வந்து ஒரு டெஸ்ட் கேஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருவோம். அதை பற்றின வீடியோ வந்து நான் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் போடுறேன். மறக்காமல் டெஸ்ட் கேஸ் எப்படி எழுதுறது, என்ன யூஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அந்த மாதிரி டெஸ்ட் கேஸ் வந்து எழுதி வச்சுருக்கதை வந்து மேனுவலாக எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு லாகின் பேஜ் காமிக்கும். இந்த லாகின் பேஜை வந்து நம்ம எப்படி மேனுவலாக டெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது முன்னாடியே என்ன பண்ணோம், நம்ம டெஸ்ட் கேஸ் எழுதி வைக்கணும். இதில் வந்து டேட்டா கொடுத்து நம்ம லாகின் கிளிக் பண்ணால் என்ன ஆகும், என்ன வந்து எக்ஸ்பெக்டட் பிஹேவியர், என்ன ஆக்சுவலாக நடக்குது அப்படின்றது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டெஸ்ட் கேஸாக ரெடி பண்ணி வச்சுருவோம் முன்னாடியே டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அந்த டெஸ்ட் கேஸை வந்து நம்ம மேனுவலாக வந்து டெஸ்ட் பண்ணுறது தான் மேனுவல் டெஸ்டிங். அதாவது நம்ம நார்மலாக மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி நம்ம மேனுவலாக எல்லா பட்டன்ஸும் ஒர்க் ஆகுதா, அப்புறம் லிங்க்ஸ் ஒர்க் ஆகுதா, அப்புறம் டெக்ஸ்ட் பாக்ஸ் இடத்துல வந்து டெக்ஸ்ட்டு வந்து நம்ம டைப் பண்ணும்போது அங்கே வந்து டெஸ்ட்டு ஷோ ஆகுதா, இதெல்லாம் வந்து நம்ம வந்து டைப் பண்ணி செக் பண்ணுறது, இது எல்லாமே தான் மேனுவல் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து வித்தவுட் யூஸிங் எனி ஆட்டோமேஷன் டூல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜாவாவில் எழுதி அதை வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு குக்கும்பர் ஃப்ரேம் ஒர்க்கு அந்த மாதிரிலாம் டெஸ்ட் என்ஜி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட் பண்ணாமல் நீங்கள் வந்து மேனுவலாக நீங்கள் டெஸ்ட் பண்ணுறது தான் வந்து மேனுவல் டெஸ்டிங். இதுவே வந்து அந்த ப்ரோக்ராம் மூலமாக அதுக்கு ஒரு செட் ஆஃப் கோடு ஸ்கிரிப்ட் எழுதி அதை வந்து ஆட்டோமேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அதாவது அதை ரன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மேனுவலாக நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து அமேசான் எடுக்கிறீங்க. அமேசானில் சும்மா நான் ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ண போகிறேன். அந்த இதை வந்து நீங்கள் மேனுவலாக பண்ணுறீங்கல்ல, அதுதாங்க மேனுவல் டெஸ்டிங். நீங்கள் வந்து கோட் எழுதி பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேஷன் டெஸ்டிங். இதுதான் வந்து மேனுவலுக்கும் ஆட்டோமேஷனுக்கான டிஃப்ரெண்ட். த பர்பஸ் ஆஃப் மேனுவல் டெஸ்டிங் இஸ் ஐடென்டிஃபை த பக், இஷ்யூ அண்ட் டிஃபெக்ட் இன் த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். அந்த மேனுவல் டெஸ்டிங்கான பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பக்கு, அப்புறம் வந்து இஷ்யூஸு, டிஃபெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஃபவுண்ட் பண்ணுறதுக்காக ஒரு இதுதான். அதாவது இப்போ ஒருத்தவங்க ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை வந்து டைரெக்டாக வந்து லைவில் ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு யூஸராக அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது லாகின் கொடுக்குறீங்க, உள்ளே போக மாட்டேங்குது. உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுறீங்க, ஓடிபி வர மாட்டேங்குது. ஓடிபி நீங்கள் கொடுக்குறீங்க, உள்ளே போகலை. அப்படிலாம் வந்து இஷ்யூஸ் வரும்ல. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுவாங்க. அதை முன்னாடியே என்ன பண்ணுவாங்க, லைவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீம் வந்து டெஸ்டிங் டீம் இருந்து என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து குவாலிட்டியான ப்ராடக்டாக நீங்கள் வந்து எந்த ஒரு எரர் மிஸ்டேக் எதுவுமே இல்லாமல் கஸ்டமர்ஸ்க்கு வந்து அதை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது தான் மேனுவல் டெஸ்டரோட ஒரு மெயின் எய்மே. ஓகேங்களா. ஒய் வி கோ ஃபார் மேனுவல் டெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மேனுவல் டெஸ்டிங் இருக்குது, ஆட்டோமேஷன் டெஸ்டிங் இருக்குது. மேனுவல் டெஸ்டிங்னா நிறைய டைம் எடுத்துக்கும். ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னா ஜஸ்ட்டு ஸ்கிரிப்ட் நம்ம ஒரு வாட்டி நம்ம எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரோக்ராம் ரன் பண்ணாலே அதை ஆட்டோமேட்டிவ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துரும். எதுக்காக வந்து மேனுவலில் உட்காந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, ஆட்டோமேஷன் டெஸ்டிங் வந்துமே மேனுவலில் இன்னுமே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் ஐ கேப்சர் மோர் டிஃபெக்ட். அதாவது நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு ஹியூமன் வந்து நம்ம செக் பண்ணும்போது என்ன எரரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஃபவுண்ட் பண்ண முடியும். நிறைய எரர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ஃபவுண்ட் பண்ண முடியும். இதுவே வந்து நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிங்கன்னா அவ்வளோவா இது பண்ண முடியாது. அண்ட் எவ்ரி திங் கான் பி ஆட்டோமேட் லைக் கேப்சா இமேஜ், அனிமேஷன், வீடியோஸ். அதாவது நீங்கள் ஒரு வெப்சைட்குள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களோட நேம்லாம் நீங்கள் டைப் பண்ணி முடிச்சுட்டு கேப்சா நீங்கள் என்டர் பண்ணுறீங்கல்ல, அந்த இடத்துல வந்து நீங்கள் ஆட்டோமேட் பண்ண முடியாது கேப்சா என்டர் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து பசில்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம், ஒரு 3 காரை செலக்ட் பண்ணுங்கள், அப்புறம் வந்து 3 பஸ்ஸு செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்லாம் வரும். அதெல்லாம் வந்து ஆட்டோமேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக மேனுவலி பண்ணி ஆகணும். ஸோ அதனால் மேனுவல் டெஸ்டிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, மேனுவலாக தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சில டைம் வந்து மேனுவல் டெஸ்ட்டை எழுதுகிற டெஸ்ட் கேஸை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேஷனே ரன் பண்ணுவாங்க, ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து மேனுவல் டெஸ்டிங்க்கு வந்து இன்னுமே ரொம்ப ஒரு
ஒரு நல்ல ஒரு ஜாப் ஓப்பனிங் போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து மேனுவல் டெஸ்டர் தான் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆட்டோமேஷன் கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறமா வந்து வாட் இஸ் சாஃப்ட்வேர், அதாவது நம்ம வந்து சாஃப்ட்வேர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா collection of computer program that help us to perform a task. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வீடியோ எடிட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு சாஃப்ட்வேர் தான். அந்த சாஃப்ட்வேர் எப்படி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ், அதாவது ஜாவா ப்ரோக்ராம்ஸ் அந்த கோடிங் மூலமாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அதை வந்து உருவாக்கி வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து இதில் சொல்ல வராங்க, இஸ் a collection of computer programs that help us to பெர்ஃபார்ம் டாஸ்க். அதை வந்து ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம், அதாவது அதை வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சு அதில் ஒரு செட்டன்ஸ், அதாவது ஒரு சில டாஸ்க் பண்ணுறாங்கல்ல, நம்ம வந்து வீடியோ எடிட்டிங் பண்ண முடியும். அந்த சாஃப்ட்வேர் எதில் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, கோடிங்கில் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன என்ன டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா எடிட்டிங்காக யூஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க, அதுதான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்குன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர், ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு இருக்கு. சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா அதாவது டிவைஸ் டிரைவர், ஓஎஸ், சர்வர்ஸ், யூட்டிலிட்டிஸ், இதெல்லாம் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்கிறாங்க. ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்பைலரு, டீபக்கரு, அப்புறம் வந்து இன்டர்பிரட்டர்ஸ், இதெல்லாம் வந்து ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனு, பிஸ்னஸ் சாஃப்ட்வேரு, கேம்ஸு, டெலிகாமு, அப்புறம் இகாம், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து வாட் இஸ் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்றது என்னென்னா ஒரு பார்ட் ஆஃப் த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து ப்ராஜெக்ட் வாங்குவாங்க. அந்த ப்ராஜெக்டை வாங்கினதுக்கப்புறமா அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ரிக்வயர்மெண்ட் ரெடி பண்ணுவாங்க, டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவாங்க. அந்த டாக்குமெண்ட்டுக்கு அப்புறமா டிசைன் பண்ணுவாங்க. டிசைன் பண்ணதுக்கப்புறமா ஒரு டீம் வந்து டெவலப் பண்ணுவாங்க. டெவலப் பண்ணி முடிச்சுட்டு அது ஒழுங்காக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்டிங் தேவைப்படுதுல. ஸோ வந்து அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவோம், டெஸ்டிங் டீம் தேவைப்படும். அந்த இதுதான் அந்த சாஃப்ட்வேர் உருவாக்குனா அந்த சாஃப்ட்வேரை டெஸ்ட் பண்ணுறது தான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் ஒரு ப்ராசஸ், ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்றது ஒரு பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ப்ராசஸில். Software testing is an activity to detect and identify the defect in the software. அந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா சேம் ஒரு சாஃப்ட்வேரில் என்னென்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் டெஸ்டிங் இஸ் ரிலீஸ் குவாலிட்டி ப்ராடக்ட் டு த கிளைண்ட். அதாவது நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்றது தான் மெயின் திங் இங்கே. ஓகேங்களா. அதுக்கப்புறமா ஒய் வி நீட் டெஸ்டிங், எதுக்காக நம்ம டெஸ்டிங் தேவைப்படுது அப்படின்னா என்ஷூர் தட் சாஃப்ட்வேர் இஸ் பக் ஃப்ரீ. அதாவது வந்து பக் ஃப்ரீயாக எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக, பக் ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுக்கணுன்றதுக்காக டெஸ்டிங் தேவைப்படுது. என்ஷூர் தட் சிஸ்டம் மீட்ஸ் கஸ்டமர் ரிக்குவயர்மெண்ட்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன். அதாவது வந்து கஸ்டமர் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் நம்ம வந்து கொடுக்கணும். என்ன அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். அப்புறம் வந்து என்ஷூர் தட் சாஃப்ட்வேர் மீட்ஸ் எண்ட் யூசர் எக்ஸ்பெக்டேஷன். அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த எண்ட் யூசர் இருக்காங்களே, எண்ட் யூசர் அப்படின்றவங்க யாருன்னா அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க தான் எண்ட் யூசர். ஓகேங்களா. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சாஃப்ட்வேர் வந்து இருக்கணும். அப்புறம் வந்து ஃபிக்ஸிங் த பக்ஸ் ஐடென்டிஃபை ஆஃப்டர் ரிலீஸிங் இஸ் எக்ஸ்பென்சிவ். ஒரு டைம் வந்து அப்லோட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ளே ஸ்டோரில், அதுக்கப்புறமா அதை மறுபடியும் அதில் பக் இருந்துச்சு அப்படின்னா அதை மறுபடியும் கண்டுபிடிச்சி மறுபடியும் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், ப்ளஸ் வந்து எக்ஸ்பென்சிவும் அதிகமாகும். ஒரு இஷ்யூ இருக்குது, அதை வந்து மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் இது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்லோட் பண்ணோம், அப்போ வந்து எக்ஸ்பென்சிவ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து டெஸ்டிங் வந்து நமக்கு தேவை. அதுக்கப்புறமா why there are bugs in software. எதனால் வந்து சாஃப்ட்வேரில் வந்து பக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்கம்யூனிகேஷன் அண்ட் நோ கம்யூனிகேஷன். ஒன்று மிஸ்கம்யூனிகேஷனாக இருக்கும், ஒருத்தங்க கம்யூனிகேட் பண்ணும்போது அது மிஸ்கம்யூனிகேஷன். அப்புறம் வந்து நோ கம்யூனிகேஷன், அதாவது வந்து அவங்க அதாவது கம்யூனிகேட்டே பண்ணாமல் அந்த ப்ராஜெக்ட் பற்றியோ அந்த சாஃப்ட்வேர் பற்றியோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து இது பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து பக் வந்து கண்டிப்பாக வரும். இப்போ ஒரு பக் ஃபவுண்ட் பண்ணுறாங்க, இப்போ வந்து அதை வந்து இது பக் தானே இல்லையான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க கன்ஃபார்ம் பண்ணாமல் இது பக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து பக் வந்து இருக்கும் அந்த சாஃப்ட்வேரில்.
அப்புறம் வந்து சாஃப்ட்வேர் காம்ப்ளெக்சிட்டி, அப்புறம் வந்து ப்ரோக்ராமிங் எரர், அதாவது டெவலப் பண்ணும்போது ப்ரோக்ராமில் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கலாம், ஸோ அதனால் பக் வரலாம். சேஞ்சிங் ரிக்குவயர்மெண்ட்ஸ், அதாவது ஒரு இதுதான் ரிக்குவயர்மெண்ட்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, இல்லை இந்த ஃபங்க்ஷனாலிட்டி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து மாற்றுவாங்க. அப்போ வந்து டெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் செம கன்ஃபியூஸாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு இது இருக்காது. ஸோ அதனால் அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ரிக்குவயர்மெண்ட், அப்போ வந்து பக் வரும். லேக் ஆஃப் ஸ்கில்டு டெஸ்டர், அதாவது வந்து அந்த டெஸ்டருக்கு வந்து ஸ்கில் இல்லாத ஒரு டெஸ்டராக இருக்கலாம். இதுக்கு முன்னாடி டெஸ்ட்டே பண்ண தெரியாத ஒரு டெஸ்டர் வந்து இருக்கும்போது அப்போ வந்து பக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து ப்ராடக்ட்னா என்ன, ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் இஸ் டெவலப்டு ஃபார் ஸ்பெசிஃபிக் கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட் தென் இட் இஸ் கால்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சில ஸ்பெசிஃபிக்கான கஸ்டமருக்காக ரெக்குவயர்மெண்ட்டுக்காக இது பண்ணுறது ப்ராஜெக்ட். இஃப் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் இஸ் டெவலப்டு ஃபார் மல்டிபிள் கஸ்டமர்ஸ் ரெக்குவயர்மெண்ட் தட் இட் கால்டு ப்ராடக்ட். அதாவது நிறைய கஸ்டமருக்கான ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணுறது அது வந்து ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயின் திங், வாட் இஸ் எரர், வாட் இஸ் பக் அண்ட் வாட் இஸ் ஃபெயிலியர். எரர் அப்படின்றது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எனி இன்கரெக்ட் ஹியூமன் ஆக்ஷன் தட் ப்ரொடியூஸ் ஆஸ் ப்ராப்ளம் இன் த சிஸ்டம் இஸ் கால்ட் அண்ட் எரர். அதாவது ஹியூமன் ஆக்ஷன் தட் ப்ரொடியூஸ் அ ப்ராப்ளம் இந்த சிஸ்டம் இஸ் கால்டு எரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டெவலப்பர் வந்து டெவலப் பண்ணும்போது அவங்களோட ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க ஏதாவது மிஸ் பண்ணாலோ ப்ரோக்ராமிங்கில் ஏதாவது தப்பு இருந்தாலோ அதை வந்து எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து டிஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஃபெக்ட் அண்ட் பக், அதாவது வந்து டிவிஷன் ஃப்ரம் த எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் டு த ஆக்சுவல் பிஹேவியர் ஆஃப் சிஸ்டம் இஸ் கால்டு டிஃபெக்ட். அதாவது எக்ஸ்பெக்டட் ஒன்று இருக்கும், ஆனால் ஆக்சுவல் பிஹேவியர் வேறு ஒன்று இருக்கும். ஸோ வந்து அதை வந்து பக் அப்படின்னு டிஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது இப்போ வந்து ஒரு டெஸ்டர் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அப்போ வந்து ஒரு எரர் வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க. லாகின் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் வந்து கிளிக் ஆகலை. அது வந்து அடுத்த பேஜுக்கு போகணும், ஹோம் பேஜுக்கு என்டர் ஆகணும், ஆனால் வந்து அது என்டர் ஆகலை, அது ஸ்டில் அந்த பேஜ்லேயே தான் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த பட்டன் வந்து ஒர்க் ஆகலை. அப்போ அது என்னென்னா ஒரு பக். ஓகேங்களா. அதை வந்து என்ன பண்ணணும், அதை வந்து ஒரு டெஸ்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, ரைஸ் பண்ணுவாங்க. அப்போ ரைஸ் பண்ணதுக்கப்புறமா அது எக்ஸ்பெக்டட் அதை வந்து என்ன பண்ணுவாங்க, டெவலப்பர் வந்து ரீசெக் பண்ணுவாங்க. அப்போது ஓகே இது வந்து கரெக்டான ஒரு பக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க எடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணி மறுபடியும் அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கான சாஃப்ட்வேர் அவங்க கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறமா அதுக்கு என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் டெஸ்ட் பண்ணி ஓகே அது ஒர்க் ஆகுச்சு அப்படின்னா ஓகே ஃபைன், சாஃப்ட்வேரில் எந்த பக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ வந்து எரர் அப்படின்றது டெவலப்பர் சைட்லேருந்து வரும், டிஃபெக்ட் அண்ட் பக்ஸ் அப்படின்றது டெஸ்டர் சைடில் யூஸ் பண்ணுற வேர்டு. ஓகேங்களா. அதே மாதிரி ஃபெயிலியர் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, த டிவிஷன் ஐடென்டிஃபைட் பை எண்ட் யூசர் வைல் யூசிங் த சிஸ்டம் இஸ் கால்டு ஃபெயிலியர். அதாவது எண்ட் யூசர்னா வேறு யாரும் இல்லைங்க, நம்ம தான். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் நம்ம அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்க நமக்கு ஏதாவது இஷ்யூ வந்ததுன்னா அது வந்து ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நம்ம தான் வந்து எண்ட் யூசர், ஏன்னா அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுற நம்ம தான் வந்து எண்ட் யூசர். ஓகேங்களா. எரர்ன்றது ப்ரோக்ராம் பண்ணுற டெவலப்பர் சைட்லேருந்து வர்றது எரர். டிஃபெக்ட் பக் அப்படின்ற வேர்ட்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, டெஸ்ட் பண்ணும்போது வர்றது டிஃபெக்ட் அண்ட் பக். ஃபெயிலியருன்றது என்ன அப்படின்னா, எண்ட் யூசர் அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற யூசர் ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணார்னா அது வந்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் எரர், டிஃபெக்ட், ஃபெயிலியர் அப்படின்றதுக்கான அது. ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை ஃப்ரெஷராக மேனுவல் டெஸ்டராக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நான் கீழே கொடுக்குற அந்த மெயில் ஐடிக்கு வந்து ஒரு சின்ன ஹாய் இல்லை அப்படின்னா உங்களை பற்றின ஒரு சின்ன இது வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து மேனுவல் டெஸ்டிங்க்கான கிளாஸ் எடுக்கிறேன். இல்லை அதுக்கப்புறமா ஒருவேளை நீங்கள் வந்து ஃப்ரெஷராக நீங்கள் வந்து ஜாப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா மேனுவல் டெஸ்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் போடுற மேனுவல் டெஸ்டிங்க்கான வீடியோஸ் எல்லாமே வந்து மறக்காமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.